அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. ஒரு மனிதனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு விதமான மதிப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லா மனுஷனுக்கும் மதிப்பு இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாருமே உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. யார் எந்த இடத்துல இருக்காங்களோ அதுதான் மதிப்பு, இல்லைங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு எப்படின்னா ரொம்ப விலை குறைந்த அதுவும் கவரிங் நகை போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரரு, அது கவரிங்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க போய் கவரிங் போட போகிறாங்களா, அவங்க கண்டிப்பாக தங்கம் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வசதி குறைஞ்சவங்க தங்கமே போட்டுட்டு இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ஏது இவ்வளோ பணம், கண்டிப்பாக இவங்க கவரிங்க தான் போட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பேசுகிற காலங்கள் இது. அது மனிதர்களை தப்பு சொல்கிறதில்ல. ஒரு மனுஷன் எல்லாருக்கும் எல்லாமே சமம்தான். ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து தான் ஒரு மனிதனின் மதிப்பு உயரும் அப்படின்றது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்குள்ளே இருக்கிற 2 வைரக்கற்கள் போல் இருக்கிற 2 குணங்களை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கதைக்குள்ளே போகலாங்களா? நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. கதைக்குள்ளே வாங்க போகலாம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு ஞானி உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த வழியாக வந்த கதிர்ன்ற ஒரு இளைஞன் அந்த ஞானிக்கிட்ட போய் உட்காந்து, சாமி, இந்த வாழ்க்கையில் எது நிலையான செல்வம் அப்படின்னு கேட்குறான். உடனே ஞானி சிரிச்சுக்கிட்டே அவர் பையில் இருந்த 2 கற்களை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. அவனும் வாங்கிக்கிட்டு, என்ன சாமி, என்ன கற்கள் இது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, நான் சொல்கிறத மட்டும் நீ செய். இதை இங்கே பக்கத்தில் இருக்க சந்தைக்கு கொண்டு போ. அங்கே எல்லா கடற்காரர்கிட்டையும் ஏறி இறங்கு. அவங்க இந்த கல்லுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த கல்லை விற்கக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிக்கிட்டு சந்தைக்கு போகிறான். கதிரும் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறான். முதல் கடையில் போகும்போது அந்த கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுங்களா, இது ரொம்ப பெரிய கல்லெல்லாம் கிடையாது, இது ரொம்ப சாதாரண கல், மீறி போனால் 10 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன்னு சொன்னானாம். உடனே அந்த கல் எடுத்துகிட்டு வேறு கடைக்கு போகிறான். அங்கே போயிட்டு பார்த்துட்டு, இந்த கல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கல்லுக்கு 100 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வேறு கடைக்கு போனானாம். அங்கே போய் அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த கல்லை பார்த்தோன்னே அந்த கடைக்காரர் என்ன பண்ணாராம், இது ரொம்ப சாதாரண கல் கிடையாது, இது ரொம்ப அதிசயமான கல். இந்த கல் உனக்கு எப்படி கிடச்சிச்சு? இதுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன், அப்படி இல்லைனா அதுக்கு மேலேயும் கொடுக்குறேன், இந்த கல் எனக்கு கொடுன்னு கேட்டாராம். அந்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதம் சொல்கிறாங்க, ஆனால் எல்லா இடத்துலையுமே காட்டினது ஒரே கல் தான், ஆனால் அதோட மதிப்பு ஒவ்வொரு இடத்துல மாறுபடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. உடனே என்ன பண்ணுறான், அந்த கல்லை எடுத்துக்கிட்டு சாமியார்கிட்ட போகிறான். சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறைய கடைகள் ஏறி இறங்கினேன், ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மதிப்பு சொல்கிறாங்க. ஒரு கடையில் 10 ரூபா சொல்கிறாங்க, ஒரு கடையில் 100 ரூபா சொல்கிறாங்க, ஒரு கடையில் 1000 ரூபா, ஆனால் அதுக்கு மேலேயும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானாம். வாழ்க்கையும் அப்படி தான். உன் வாழ்க்கையில் செல்வம் அப்படின்றது என்ன தெரியுங்களா, நேரம், உன் நம்பிக்கை அப்படின்னு சாமியார் சொன்னாராம். ஆமாம், நீ அப்படி ஒரு கடைக்காரனுக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியாமல் வெறும் 10 ரூபாய்க்கு போதும் அப்படின்னு சொன்னானோ, இன்னொரு கடைக்காரன் என்ன பண்ணா, அந்த மதிப்பு ஏதோ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அதனால் என்ன பண்ணா, ஒரு 100 ரூபா கொடுக்கலான்னு சொல்லியிருக்கான். மூன்றாவதாக அந்த கல்லை சோதிச்சு பார்த்தவனுக்கு தான் அந்த கல்லோட அருமை தெரிஞ்சது. அப்போ என்ன பண்ணாமல் 1000 ரூபா கொடுக்குறேன், அதுக்கு மேலேயும் கொடுக்குறேன்னு சொன்னான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீ காட்டப்பட்டது ஒரே கல் தான், இருந்தாலும் அந்த கல்லின் மதிப்பு யாருக்கு தெரியுதோ அங்கே தான் உன்னோட விலையும் அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும். மனுஷன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கான், ஆனால் உன்னோட அருமை யாருக்கு தெரியுதோ அங்கே தான் உன்னோட மதிப்பும் அதிகரிக்கும். அதனால் என்ன பண்ணணும், நீ உன்னோட மதிப்பு தெரிய வேண்டிய இடத்துல மட்டும் உன்னோட நேரத்தை செலவு செஞ்சால் போதும். உன்னோட மதிப்பு தெரியாதவங்களுக்காக என்னோட மதிப்பை நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக உன்னோட நேரத்தை நீ வீணடிக்காத.
உன்னோட மதிப்பு எங்கே உனக்கு சரியான விலை கிடைக்குதோ அந்த இடத்துல உன்னோட நேரத்தை செலவிட்டால் உன்னோட மதிப்பும் அதிகரிக்கும், உன்னோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொன்னாராம். இப்போ தான் அவனுக்கு முழுமையாக புரியுது தன்னோட செல்வம் அப்படின்றது என்னன்னா, என்னோட மதிப்பு எங்கே உணரப்படுதோ அந்த இடத்துல என்னோட நேரத்தை செலவிடுவது தான் என் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு முழுமையாக புரிய ஆரம்பிச்சதான். இதுக்கப்புறம் நம்ம யாருக்காக நம்ம உதவி செய்யணும், எங்கே வேலை செய்யணும், அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரிக்கும் ஒரே மதிப்பு தான் கொடுக்குன்றது அவசியம் கிடையாது. அதை உன் வாழ்க்கையில் நீ முழுமையாக புரிஞ்சுக்கோ. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இருக்காது, எந்த திறமையும் இருக்காது. ஆனால் அவங்க பரம்பரை பணக்காரர், இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு அவங்களுக்கு பெரிய மதிப்பு வந்து சேரும். ஆனால் சாமானிய மனிதனுக்கு இருக்கிற திறமை கூட அவனுக்கு இருக்காது. இது நிறைய இடத்துல எல்லாருமே வாய்ப்பட சொன்ன ஒரு வார்த்தை தான். அவனுக்கெல்லாம் என்னப்பா இருக்குது, அவனுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற திறமை கூட இல்லை. ஆனால் அவங்க அப்பா பேர் சொல்லி அவன் பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், எவ்வளோ பெருமையாக இருக்கான், எவ்வளோ மதிப்பாக இருக்கான். ஆனால் பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும்னு கூட சில பேருக்கு தெரியாத ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குது, இருக்கிற இடத்த வச்சு அவங்களுக்கு என்ன ஆகுது, மதிப்பு கூடுதே தவிர குறையாது. அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியம். உன் வாழ்க்கையில் நீ தெரிஞ்சுக்கோ, உன்னோட நேரமும் உன்னோட நம்பிக்கையும் நீ இருக்கிற இடத்த வச்சு தான் அது தீர்மானிக்கும். அதனால் காலங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உன் நம்பிக்கை இழக்காத. உன்னோட நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னாராம். அப்போ தான் கதிருக்கு தன்னோட செல்வம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தன்னோட நேரத்தையும் தன்னோட நம்பிக்கையும் என்ன பண்ணுறான், இன்னும் உறுதியாக வச்சுக்கிறான். தன்னோட மதிப்பை உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாருமே சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அந்த மாதிரி நீ உட்கார்ந்த இடத்துலையே உன்னோட நம்பிக்கையை வச்சு நீ எப்படி உன்னை உயர்த்த முடியும் அப்படின்றத யோசி. அதுதான் உன்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்கிறாரு. கதிரும் ரொம்ப நம்பிக்கையோடு தன்னோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு போகணும்னு யோசனையிலே வீடு வந்து சேர்றான். இந்த மாதிரி நீங்களும் அப்படி தான். நீங்கள் எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் இது இருந்தாலும், ஆனால் நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மதிப்பே இருக்காது. சில பேர்கிட்ட பணம் இருந்திருக்கும் ஆனால் இப்போவும் அந்த மதிப்பு வந்துட்டுருக்கும். அதனால் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் எல்லாருக்குமே மதிப்பு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. அதை எப்படி தன்னை மாற்றிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே உங்களோட நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.